ஏன் வேட்டி வைக்கிற? நோட்டு வச்சிருக்கேன். நோட்டு வைக்கிற இடமா அது? வட்டி கணக்கெல்லாம் இங்கதான் வைப்பேன். உனக்கு சந்தேகம் வந்தா பாத்துக்க. இது நோட்டா? இது எங்கேயோ கீழே கிடந்து பொறிக்க வந்திருக்கான். துண்டு மீச, எனக்கு இருக்கிறது 4 ஏக்கர் நிலம், 2 மாடு, 3 கோழி. இத வித்து உனக்கு வட்டி பணமா கொடுத்துட்டு நானும் என் பொண்ணு தெருவில் போய் நிக்கிறதா ஐயா? அப்பா ஒரு நல்ல யோசனை சொல்றேன். என்ன? இவனே இவன் மகளை அடிச்சு பணமாக்கிட்டுமா? என்னப்பா அவங்களோட ரொம்ப பாசமா பழகிட்டேன், பிரிய மனசு வரல. இவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க, இவ பிரமாதமா சமைப்பா, அவரு நல்ல ஆடு மாடு மேய்ப்பாரு. அவங்க இங்கே இருந்து வேலை பார்க்கட்டுமே, நம்மளும் காசு கொடுக்க வேண்டாம். நல்ல யோசனை. இவன் மூஞ்சிக்கு ஆடுதான் மேய்க்கலாம். ஆனா இவனை நம்பி ஆட்டை அனுப்ப முடியாது. கொஞ்சோண்டு உப்ப கையில எடுத்துட்டு போய் தடவி கடிச்சு தின்றுவானே. இருந்தாலும் என் பொண்ண புத்திசாலித்தனமா நீ வளர்த்திருக்கிற, அதனால நீ இங்கேயே இரு. நீ என்னமா சொல்ற? ஆமாப்பா, தங்கச்சியை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன் 2 நிமிஷம் இரு? அடிச்சு போட்டுருவேன். இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி. சந்தோஷம் தானே? எந்த பொண்ணை பார்த்தாலும் லிப்ஸ்டிக், மை, பவுடர் எல்லாம் பூசிருக்காளுங்களே. மண் வாசனையோட மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டாளா? இங்க பாரு, உனக்கு மண் வாசனையோட மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு ஒரு பொண்ணு வேணும், அவ்வளவுதானே? என்ன ஆனாலும் சரி, ஒவ்வொருத்தியா மோந்து பார்த்தாவது மண் வாசனையோட ஒருப்பா. அங்க பாரு, அடிச்ச ஒண்ணு இல்லடா, உணர்ச்சி வசப்பட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா வேற பொண்ணு பார்க்கலாம். சாமி சிஷ்யா, இந்த அருள் வாக்கெல்லாம் நீங்க எதுல சொல்றீங்க? வாயிலதான். ஆஹா, இந்த மாதிரி தத்துவத்தை இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. இதெல்லாம் எனக்கு எப்ப கத்து கொடுக்க போறீங்க? நீ என்கிட்ட சிஷ்யனா சேர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது? சுமார் 7 வருஷம் ஆகுது. நான் என் குருநாதர்கிட்ட 100 வருஷம் இருந்தேன். அப்புறம் தான் ரகசியத்தையே சொல்லி கொடுத்தாரு. இப்ப உங்களுக்கு என்ன வயசு? 555. 555? ஏதோ சிகரெட் நம்பர் மாதிரி இருக்கு. என் சொந்த ஒரு புகையில வட்டி. தேவையில்லாம பேசினா அப்புறம் விரட்டி. ஆமா. யார் அது போறது? நம்ம பெரிய பண்ணையில வேலை பார்க்கிற சின்னையா. என்ன மதிக்காமலே போறான். பெரிய பண்ணையில வேலை செய்யற திமிரா? கூப்பிட அவன. ஏ சின்னையா. என்ன மன்னிச்சிடுங்க சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை கவனிக்காம போயிட்டேன் சாமி, உங்களை கவனிக்காம போயிட்டேன். ஊர்ல இருந்து சின்ன முதலாளி வந்திருக்காரா? என் முகத்துல புகையை உதச்சுனாரா? அது இல்லைங்க, ஏகப்பட்ட வேலை. அந்த கவலையில உங்களை கவனிக்காம போயிட்டு சாமி. கவனிக்கலைனாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு முன்னால பீடி குடிச்சிட்டு போனியே, உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? அதத்தான் நான் சொல்லிட்டேன்ல. அப்ப சரி, நல்ல அமோகமா நல்ல. இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்சோ தெரியலையே. சாமி நல்லாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ. அப்பா ஐயா, சாமி நல்லாருன்னு சொல்லும் போதே நினைச்சேன், கை ஓச்ச இப்படி ஏதாவது ஒண்ணு போகும்னு எனக்கு தெரியும். அப்பா